எனது அன்பு தமிழ் நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது வணக்கம். மறுமுறை இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மணமகளும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். கதையின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய பிறனில் விளையாமை என்ற அதிகாரத்தில் குறள் 1. பிறன் மனைவி நினையாமல் இருத்தல் என்பதை பற்றி திருவள்ளுவர் குறள் 10 எழுதியுள்ளார். இவ்வதிகாரத்தில் இது ஒரு டெலிகேட் சப்ஜெக்ட் தான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கதைகளாக எழுதுவதில் பல டெலிகேட் பிரச்சனைகள் உள்ளன. இந்த குறள் என்னவென்றால், பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை நாளத்து அறம் பொருள் கண்டார்கண் இல். இதன் பொருள் என்னவென்றால், இவ்வுலகில் அறத்தையும் பொருளையும் கற்று அறிந்தவரிடம் அடுத்தவனின் உரிமை ஆகிய மனைவி மீது ஆசைப்பட்டு வாழும் அறியாமை இல்லை. கதையை பார்ப்போம். காஸ்மோபாலிட்டன் சிட்டியின் மிக பிரபலமான ஐடி கம்பெனி படுபிசி, அதன் உரிமையாளர் நவீன் ஐடி படிப்பு முடித்து பல முன்னணி வெளிநாட்டு கம்பெனிகளில் பயிற்சி வேலை பயின்று நம் நாட்டிற்கு தகுந்தவாறு உண்டாக்கியது இந்த கம்பெனி. வெளிநாடு உள்நாடு அரசு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்தன. நம் நாட்டு படித்த திறமைமிக்க இளைஞர்களை பயிற்றுவித்து இந்தியாவில் வெளிநாடுகளில் 21 கிளைகள் உண்டாக்கியுள்ளார். அவை யாவற்றையும் அலைந்து திரிந்து நிர்வகித்து கவனித்து செய்த போது அவருடைய 45 வயதில் சர்க்கரை கொதிப்பு, விபத்தில் ஒரு கால் இழப்பு என ஒரு சூழல் வந்தது. செயற்கை கால் பொறித்துக் கொண்டாலும் மற்ற உடல் பிரச்சனைகளால் முன்போல் அவரால் உழைக்க முடியவில்லை. இந்த சமயத்தில் அவருடைய மனைவி நிர்மலா 40 வயது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர், கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கம்பெனி எக்ஸிகியூட்டிவ் பிரதீப் நிர்மலாவிற்கு பல நுணுக்கங்களை சொல்லித்தர நிலைமை சீரானது. பிரதீப் 45 வயது, செயல் வீரர், கோபம் கொள்ளாமல் ஏமாறாமல் ஒவ்வொரு மணி துளியும் பயன்படுத்தி வேலை செய்பவர். ஒரு நாள் அவர் வரவில்லை என்றால் கூட நிர்மலா தடுமாறி விடுவார். காம்படிஷன் தொழிலாக உள்ளதால் இந்த பிரச்சனை. நிம்மதி குறைந்து நிர்மலா குழப்பமடைவார். ஒரு சில சமயம் இழப்புகளும் நிர்வாக பிரச்சனையும் கூட அவர் பிரதீப் வராத போது வந்தன. ஆனால் பிரதீப் வந்தவுடன் சரி செய்து பிரச்சனைகளை சமாளித்து கொடுத்து விடுவார். இதனால் நிர்மலா அவரை எதிர்பார்த்து அவரை அண்டியே வேலை செய்வார். நவீன் அவ்வப்போது தேவையான ஆலோசனை தருவார். பிரதீப் நண்பர் மாது அவ்வப்போது கம்பெனிக்கு வந்து செல்வார். பிரதீப் மனைவி சுதாவை புற்றுநோய் பாதிப்பால் இழந்து 7 வருடங்கள் ஆகிறது. அவருக்கு ஒரே மகள் லதா. பள்ளி படிப்பு முடித்து கல்லூரியில் நுழைந்துள்ளார் லதா. ஐடி தொழிலில் இருக்கும் பிரதீப் பண்பாடு ஆன்மீகத்தில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர். மகளுக்காக 2ஆம் திருமணம் செய்ய பலர் வற்புறுத்திய போதும் சுதாவின் நினைவில் லதாவின் வாழ்வுக்காக வாழ முடிவு செய்தார். நவீன் இல்லாததால் நிர்மலாவை வழிநடத்த வேண்டி இருந்ததால் அலைச்சல், அதிக நேர வேலை காரணங்களால் நண்பன் மாதுவுடன் குறைவான மது பழக்கம் அவருக்கு உண்டானது. எல்லாம் சேர்ந்து கொரோனா வியாதி காலத்தில் பாதிப்பாகி பிரதீப் மருத்துவமனை சேர்ந்தார். ஒரு வார போராட்டத்திற்கு பின் வீடு திரும்பினார். அதுவரை நவீனுடன் கலந்து வேலை செய்த நிர்மலா இப்போது பிரதீப்பிடம் போன் மூலம் சில சமயம் நேரில் வந்து கலந்து நிர்வாகம் செய்தார். லதா கல்லூரிக்கு விடுமுறை போட்டு தந்தைக்கு சர்வீஸ் செய்தால். இதனால் பிரதீப் கொஞ்சம் கொஞ்சமாக தேறினார்.
இதையெல்லாம் பார்த்த அவரது நண்பன் மாது ஒரு தடவை, நிர்மலா உன்னிடம் வந்து அடிக்கடி கம்பெனி விஷயமா கலந்து ஆலோசிப்பது கலகலப்பா உள்ளது, எனக்கு வேறு விதமாகப்படுகிறது. உன்னிடம் வர சூழ்நிலை உண்டாக்கிக் கொள்வதாகவே நிர்மலா வருவதாக நினைக்கிறேன். ஏன் நீ லதாவிற்காக உன் எதிர்காலத்திற்காக இதை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று கேட்டார். பிரதீப் வழக்கம் போல கோபம் இல்லாமல், நவீன் நிர்மலா இருவரையும் நான் நன்கு அறிவேன். நிர்மலா ஸ்மார்ட், நம்பர் 1 ஆக விரும்புகிறார். அதற்காக அவர் பழகுவார். நிர்மலாவை லதாவின் சகோதரியாக எண்ணி அவளது செயல்களை ரசித்து திருத்தி ஆலோசனை சொல்லி வருகிறேன் என்றார். மாது அதற்கு, அப்போ உனக்கு இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ள அவசியம்தானா இதற்காக என்று கேட்க, பிரதீப் புதுமையாக சொன்னார். புயல், சுனாமி, சுற்றுச்சூழல் மாசு நாட்டில் நல்லவர் வல்லவர் அல்லவர் யாவரையும் பாதிப்பதை போல நம் சமுதாயம் செய்யும் ஒழுக்க மாறல் தவறுகளால் நாமும் ஒரு சதவீதமாக பாதிக்கத்தான் செய்வோம். சமுதாய தவறுகளை நீ நான் எப்போதாவது திருத்தினோமா? திருத்த முயற்சித்தோமே? இல்லையே, திருத்தவில்லையே. ஆனால் துன்பங்களுக்கு வேதனைப்பட யோசிக்கிறோம். இறைவன் வேதனைகள் இருந்தாலும் சரியானவருக்கு சரியான சமயத்தில் உயர்த்தி விடுவார் என்ற சொல்ல மாது பிரதீப்பின் கைகளை பிடித்து குலுக்கி அவருக்கு ஒரு சொல்லி எடுத்து சென்றார். நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. நாம் வாழ்வில் ஆசை முடிவுகள் விட நல்முடிவுகள் தேவை என்பதை திருக்குறளில் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். இதனை இன்றைய சமுதாய வாழ்வில் யாரும் ஒரு சிந்திக்க வேண்டிய சூழல் உண்டது. அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை. அவை கதை சொன்னவை வந்தவை, யாரையும் குறிப்பிடுவது அல்ல. உங்களிடம் விடைபெறும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்ய கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் மேலும் தமிழ் வளர வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.